வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. கணவன் மனைவி அப்பப்போ சின்ன சண்டை வரும். ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக சண்டை வந்துடுது. வந்து உடனே மனைவி அவங்க அண்ணங்கிட்ட வந்துடுறாங்க. அண்ணங்கிட்ட வந்து நான் இனிமேல் அங்கே வாழ முடியாது, அவர் எதுவும் ஒழுங்காகவே பண்ண மாட்டாரு, எனக்கு எதுவும் செய்ய மாட்டாரு, மட்டும் ஜாலியாக ஆஃபீஸில் இருக்கார், எனக்கு எவ்வளோ கஷ்டம் சமைக்கிறது இது பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம், ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா இது பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு ஒரே குறையாக சொல்லுவாங்க. உடனே அவங்க அண்ணன் எல்லாம் அது சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, அம்மா நீ சொல்கிறியே, நீ உனக்கு வீட்டில் வேலை கஷ்டமாக இருக்குதுன்றியே, அவர் ஆஃபீஸில் ஜாலியாக இருக்காருன்னு சொல்கிறியே, உனக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பார். எனக்கு எதுவும் தெரியாது, அவர்னா ஜாலியாக தானே இருப்பார் ஆஃபீஸில் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொல்லுவார், அவருடைய மேலதிகாரி சொல்கிறதையும் கேட்கணும், கீழே சக ஊழியர்கள் சொல்கிறத கேட்கணும், ஓடி அங்கேயும் எங்கேயும் வேலை செய்கிறதுக்குள்ளே அவருக்கு காலைல 9 மணிக்கு போனால் மணி 5 வரைக்கும் உட்காந்து அவரை பற்றி யோசிக்கிறக்கூடிய நேரம் கூட கிடையாது, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு அவர் சொல்லுவார். சரின்னா அப்புறமா அவங்க போவாங்க கணவர்கிட்ட. போவார். உடனே கணவர் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தால் சாப்பிடுன்ட்டு அதை வாங்கி வந்து கொடுப்பாரு. மனைவியும் அதை கண்ணீரோடு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு கணவர்கிட்ட கேட்பாங்க, ஏங்க நீங்கள் இவ்வளோ தூரம் அங்கே ஆஃபீஸில் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, அவ்வளோ கஷ்டப்படுறீங்களா, அதெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்லலை, நான் ஏதோ நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்னு தானே நினச்சிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, அதனால தான் நான் அவங்க கோச்சிட்டு போயிட்டேன் அப்படின்வாங்க. அதெல்லாம் இல்லை, நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ வந்து வருத்தப்படுவேன், எனக்கு இப்போ என்னுடைய கஷ்டம் என்னோட போட்டோம், நான் அங்கே படுற கஷ்டத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி உன்னுடைய மனசையும் வேதனைப்படுத்த சொல்ல, அதனால் நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னுவார். அப்புறம் மனைவி புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க நான் இனிமேலாம் எதுவும் தப்பாக இது பண்ண மாட்டேன், உங்ககிட்ட அதில் சண்டைலாம் போட மாட்டேன், இனிமேல் நல்லா புரிந்து நான் இருந்துக்குவேன், நான் இனிமேல் எப்பயுமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட சொல்ல மாட்டேன், எதாக இருந்தாலும் வீட்டில் தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாயிடுவாங்க. அதுதான் வாழ்க்கையில் பண்ணி தான் கணவன் மனைவி இருவருமே ஒருவரை புரிந்து கொண்டு ஒருத்தர் கஷ்டத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டுமே இருக்கிற குறைகளை நினச்சிட்டு இருந்தால் இன்னொரு பக்கம் அவங்க படுற கஷ்டம் வந்து தெரியாமல் வந்தால் வாழ்க்கையை வந்து பிரிவு தான் உண்டாக்கும், வெறுப்பு தான் உண்டாக்கும். அதனால் சந்தோஷமாக கணவன் மனைவி ஒருவரை புரிந்து வாழ வேண்டும் என்பது தான் இந்த கதையுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.